ஹலோ கைஸ், இன்றைக்கி ஒரு மலைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா டைம் 5:50 ஆகுது கிட்டத்தட்ட. இந்த மலையிலே நம்ம மட்டும் தான் இருக்கோம், வேறு யாருமே இல்லை. நான் மேலே வந்து யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தேன், பட் ஸ்டில் யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் இங்கே இருக்கேன். ஸ்டில் பார்த்திங்கன்னா தெரியும், இன்னும் சன் கூட ரைஸ் ஆகலை. நான் வெளிச்சம் வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பின்னாடி ஒரு இடம் இருக்குது, அதை பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். I'll show you. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பல்லாவரம் மவுண்டன் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இந்த மவுண்டன் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லாவரம் சந்தரோட இருக்கிற ரயில்வே கிராயிலை தாண்டி வந்தால் எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷன் இருக்குது. இந்த லொக்கேஷனோட ஸ்பெஷல் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மேலே ஒரு முருகன் கோவில் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவர் டிபார்ட்மெண்ட், அதாவது டவர் டெஸ்டிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே தான் இருக்குது. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நம்ம பின்னாடி இருக்கிறது தான் சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்னு இல்லாமல் சென்னை ஏர்போர்ட் மெட்ரோ ஆஸ் வெல் அஸ் திருசூலம் ரயில்வே லைன், இது எல்லாமே சதர்ன் ரயில்வே எல்லாமே கிளியராக இந்த இடத்துலையும் தெரியும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நம்ம சொல்லியிருப்போம், கிட்டத்தட்ட 5:30 ஆகுது. நான் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்கேன், வேறு யாருமே சில சுச்சுவேஷன் அதே தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. 2 ஹவர்ஸ்க்கு மேலே 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் நான் மட்டும் தான் இருக்கேன், இன்னும் யாருமே வரல. இந்த மவுண்டனுக்கு பல ஹிஸ்ட்ரி இருக்குது, பல கதைகள் இருக்குது. ஜென்ரலாக பல்லாவரம் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல பல்லவர்கள் மன்னர்களால் ஆண்ட ஒரு இடம் தான் பல்லாவரம். பல பல்லவர்கள் மன்னர்களால் பல சிறு சிறு மன்னர்களால் ஆண்ட இடம். இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மவுண்டனுக்கு இன்னொரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 1800 வந்து பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டால் சர்வே பண்ணும்போது 2 இடத்த, மொத்தம் இந்தியாவில் 2 இடத்த வந்து பார்த்திங்கன்னா கற்கால மனிதர்கள் வாழ்ந்த இடம் சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 2 இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இடம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூந்தமல்லி கிட்ட இருக்க குடியம் கேவ்ஸ் பற்றி ஏற்கனவே நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்துலேயே வரப்போகுது. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அது ஒரு இடம். இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கற்கால மனிதர்கள் வாழ்ந்ததுக்கான சாட்சிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டுருக்கு. பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டைன் அழிக்கப்பட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மணி 7:31 ஆகுது. சன்ரைஸ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 hour மேலே ஆகுது. இன்னுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பயங்கர லோவாக இருக்குது விசிபிலிட்டி. நமக்கு எக்ஸாக்டாக கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 45 மினிட்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டைம் லாப்ஸ் வீடியோ எடுத்திருந்தோம். அப்போ கூட ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு ரன்வே எல்லாம் கிளியராக தெரிஞ்சது. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போக போக வெளிச்சம் வர பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி அப்படியே கம்மியாகிட்டே இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ சுத்தமாக நம்மளுக்கு இங்கே எதுவுமே தெரில. ஃப்ளைட் ஏறுற சத்தம் இறங்குற சத்தம் கேட்குது நம்மளை சுற்றி. பட் ஆனால் ஃப்ளைட் ஏறுதா இறங்குதா என்ன ஃப்ளைட் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ அந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைம் லாப்ஸ் வருது. அந்த டைம் லாப்ஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்கே எக்ஸாக்டாக ஒரு முருகன் கோவில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த முருகன் கோவிலோட பேர், பாலமுருகன் ஆலயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த மவுண்டனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, பல்லாவரம் பெரிய மலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மவுண்டனுக்கு இன்னொரு பேர். ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த வழியாக தான் கோவிலுக்குள்ளே போகணும். அது இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கோவில் ஆக்சுவலாக இன்னும் திறக்கலை. காலையில் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். காலையில் கொஞ்சம் வெளிச்சம் வரதுக்கு முன்னாடி நான் போய் சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தேன். இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கோவில் இன்னும் திறக்கலை இன்றைக்கி. மேபி இன்றைக்கி காலைல கோவில் திறக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம அந்த பக்கம் போகல. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் இதை தாண்டி நம்ம மேலே போகலாம். நம்ம வண்டி அங்கே நிறுத்திட்டோம். ஸோ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் மரம், ஃபுல்லாக ரோடு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ரோடு தான். இந்த மவுண்டனில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அந்த இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் பார்த்திங்கன்னா, அந்த படம் ஷூட்டிங் இதோட கேரவான் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சின்ன ரோடு வழியாக தான் வரணும். ஸோ நிறையா படம் ஷூட்டிங், பழைய காலத்து படம் நிறையா படம் இங்கே எடுத்திருக்காங்க. இப்போ தான் ஆக்சுவலாக வந்து இதையும் யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல, படம் ஷூட்டிங் எதுவும் அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த ஐ திங்க் டெலிகாம் கேபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன், டெலிகாம் கேபிள்ஸு, இன்டர்நெட் கேபிள்ஸ் எல்லாமே அந்தந்த இடத்துல போயிட்டுருக்கு. ஸோ இந்த ரோடு வழியாக பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளால் டாப் வரைக்கும் அலோவ் பண்ண மாட்டாங்க, போகக்கூடாது. ஸோ குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் நம்மளால் போக முடியும். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ்,
ஸோ அங்கே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க இப்போ தான் வந்தாங்க. செக்டாக போய் பார்த்துட்டு வருவோம் நம்மளும் என்ன இருக்குன்னு. ஸோ இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சவுத் சென்னை, அதாவது இந்த சைடு உள்ள ஒரு தாம்பரம், அந்த சைடு உள்ள ஒரு சென்னையோட ஏரியல் வியூ நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ எக்ஸாக்டாக உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரியும் தெரில. ஃபுல்லாக ஃபாகாக இருக்குது, விசிபிலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது. பட் ஆனால் பார்த்திங்கன்னா அங்கங்கே சின்னதாக உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகன் கோவில். அந்த முருகன் கோவிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஆப்போசிட்டில் இருக்கிற அது ஒரு படி. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி, அந்த படி வழியாகவும் வரலாம். அந்த படி வரணும்னா நம்மளுக்கு அந்த சைடு வழியாக என்ட்ரன்ஸ் இருக்குது. கீழே கிட்டத்தட்ட ஒரு 100-150 படி இருக்கும். அந்த படி வழியாகவும் நம்ம மவுண்டன் மேலே ஏறி வரலாம். ஆக்சுவலாக இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடம்லாம் இருக்குது. அந்த முருகன் கோவில் அந்த படி வழியாக கீழே போனோம் அந்த படி வழியாக கீழே போனோம் அப்படின்னா ஒரு சித்தரோட ஜீவசமாதி அந்த மாதிரி சூப்பரான லொக்கேஷன் கீழே இருக்குது. பட் ஆனால் இன்னும் கோவில் ஸ்டில் திறக்கலை. மேபி நம்ம இன்னொரு டைம் வந்து அதை பார்ப்போம். உண்மையிலேயே சத்தியமாக இது சென்னைன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அதுவும் டைமாக பாருங்கள். டைம் கிட்டத்தட்ட 7:40 ஆக போகுது, 8 ஆக போகுது. பட் ஸ்டில் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா சன் ரைஸ் ஆகிடுச்சு. சன் நல்லா வெளிச்சம் இருக்குது. பட் ஆனால் ஃபாக் அவ்வளோ இருக்குது, கீழே விசிபிலிட்டி அவ்வளோ லோவாக இருக்குது. மேபி இந்த மந்த்னால நினைக்கிறேன். அப்போ இப்போயே எப்படி இருக்கான், அப்போ டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க இந்த லொக்கேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஊட்டி கொடைக்கானல் நம்ம மலை மேலே ஏறும்போது இருக்கும்ல, ஒரு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. உண்மையிலே நீங்கள் நான் கேமராவில் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியுதுன்னு தெரில. நீங்கள் நேரில் வந்தால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கைஸ். கண்டிப்பாக அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. சுத்தமாக எனக்கு வெயிலே தெரியல, அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குது கிளைமேட்டு. நீங்கள் நேரில் வந்து தான் கண்டிப்பாக அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக கேமரா எந்த கேமராவும் ஜஸ்டிஃபை பண்ணாது. நம்ம ஐஸில் நம்ம நேக்கட் ஐஸில் பார்க்குறோமா எந்த கேமராவும் ஜஸ்டிஃபை பண்ணாது. நீங்கள் நேரில் வந்தால் தான் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இது சத்தியமாக என்ன சொல்கிறதே தெரில, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு அவ்வளோ பெரிய ஃப்ளாட். ஐ திங்க் ஏதோ ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டின்னு நினைக்கிறேன். அந்த கேட்டட் கம்யூனிட்டியை பாருங்கள் எவ்வளோ சின்னோண்டு தெரியுதுன்னு. ஸோ ஐ திங்க் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸிமம் அலோடு லைனு. இந்த லைனை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஜீப் நினைக்கிது பாருங்கள். ஸோ இதுதான் மேக்ஸிமம் அலோடு லைன், இதை தாண்டி நம்ம போகக்கூடாது. ஸோ அப்படியே நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சிருவோம். கீழே ஸோ இப்போ தான் கொஞ்சம் சன் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் அவுட் ஆகி வருது. ஸோ லைட்டாக வெயில் தெரிய ஆரம்பிக்குது. மேபி இப்போ நம்ம கீழே போய் பார்ப்போம். மேபி இப்போ ஏர்போர்ட் தெரிய வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஃப்ளைட் லேண்டிங் இல்லை டேக் ஆஃப் இருந்துச்சு நம்ம ரெக்கார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கைஸ் அண்ட் இன்னொரு ரெக்வஸ்ட்டு, நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக அந்த யூடியூப் அனாலிசிஸ் படி கிட்டத்தட்ட பார்க்குறது 60% வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த ஒரு சின்ன சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் எனக்கு போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் நிறைய கேக்டஸ் இருக்குது. ஆக்சுவலாக கள்ளி செடிகள் ஆக்சுவலாக செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அது எல்லாமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ இங்கே கூட ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக எனக்கு இந்த கேக்டஸை பற்றி ஒரு டவுட் இருக்குது ஜென்ரலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனத்துலேயும் வாழுது, இந்த மாதிரி இடத்துலையும் இது இருக்குது. ஸோ அது ஆக்சுவலாக தண்ணியே தேவையில்லையா? ஸோ அது எப்படி அது ஐ திங்க் தண்ணியே தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன் அந்த செடிக்கு. ஏன்னா பாலைவனத்துலேயும் இருக்குது. ஸோ ஜென்ரலாகவே சொல்லுவாங்க கேக்டஸ் வந்து தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம ஊரில் இங்கே இருக்கிறதும் அதே மாதிரியான கேக்டஸ் தானா, இல்லை அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ யாராவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எக்ஸாக்டாக அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு மலை தெரியும் ஆப்போசிட்டில். இப்போ தான் கிளியர் ஆகிருக்கு விசிபிலிட்டி. அந்த மலை கூட ஆக்சுவலாக பப்ளிக் போகிறதுக்கு அலவுடு தான். பட் என்ன அப்படின்னா அது கொஞ்சம் சேஃபாக பார்த்து போயிட்டு வரணும். ஏன் அப்படின்னா அந்த மலையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த மலையில் பாதிக்கு மேலே குறைஞ்சி குவாரிகள் நிறையா இருக்குது. ஸோ சிமெண்ட் குவாரிகள் அந்த மாதிரி குவாரிகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு அந்த குவாரிகளை நோண்டதுனால அங்கே இருக்கிற லேக் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்து போகணும்.
ஸோ கைஸ் இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சொன்னல அந்த லேக் தெரியுதுல, அது பார்க்கறதுக்கு அவ்வளோ நீட்டாக அழகாக இருக்கலாம், பட் இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு வரும்போது நம்ம ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். ஸோ நம்மளுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும், நம்ம வர இடத்தையும் பாதுகாக்கணும், நம்மளும் ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது கண்டிப்பாக. ஸோ ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாகவும் இருக்கணும், அஸ் வெல் அஸ் ரெஸ்பான்சிபிள் இண்டிவிஜுவலாகவும் இருக்கணும் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும். இப்போ தான் ஆக்சுவலாக கொஞ்சம் பேர் வந்துட்டுருக்காங்க, வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் தான். ஸோ எக்ஸாக்டாக அந்த மலை தான் நான் சொன்னேன். இன் ஜென்ரல் இந்த மலை நான் நிறையா டைம் வந்திருக்கேன். இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா அகாடமிஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. பட் ஆனால் சர்ப்ரைசிங்கில் இன்றைக்கி ஒருவேளை ஒரு வீக் டே ஒர்க்கிங் டே அப்படிங்கிறதுனால யாரும் வரலையா என்னன்னு தெரில. பட் இன் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலைல ட்ரைனிங் எடுப்பாங்க. பட் ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரில, மேபி ஒருவேளை ஒர்க்கிங் டேனால வரலையா என்னன்னு தெரில. மேபி ஒரு சாட்டர்டே சண்டே ஒரு வீக்கெண்ட்னா மேபி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஏரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மலை மாதிரி தான், ஒரு 2-3 ஏர்பின் பென் மாதிரி வரும், ஒரு மொத்தம் 4 ஏர்பின் பென் மாதிரி வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரன்னிங், ஸ்ப்ரிட் ரன், அது மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹடில்ஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து பண்ணுவாங்க, சர்க்யூட்ஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அங்கங்கே ஒரு சின்னதாக ஒரு பாதை போகுது, பட் எக்ஸாக்டாக எனக்கு எதுக்குன்னு தெரியல அது. ஸோ வண்டி அங்கே தான் நிற்குது. இப்போ நம்ம போய் பார்ப்போம், ஏர்போர்ட் தெரியுதான்னு பார்க்கலாம். மேபி ஏர்போர்ட் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும், ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். பார்ப்போம் கைஸ். உங்களுக்கு ஆக்சுவலாக சத்தம் கேட்குதா? ஸோ ஃப்ளைட்டோட சத்தம் கிளியராக கேட்குது, பட் ஸ்டில் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா விசிபிலிட்டி லோவாக தான் இருக்குது. நான் உங்களுக்கு கிட்டக்க போய் காட்டுறேன். கிட்டத்தட்ட 8 ஆகிடுச்சு, இன்னுமே விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ லோவாக இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்ரோ ட்ரெயின் நின்றுட்டுருக்கு. அங்கே பாருங்கள், கீழே சபர்பன் ட்ரெயின் போகுது தெரியுதா? திருசூலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ட்ரெயின், திருசூலம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ட்ரெயின் போகுது. ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இதேமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது. நிறையா இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். வேறு புது இடத்த நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இடம் மட்டும் இல்லாமல் இது மாதிரி இடம் மட்டும் இல்லாமல் வேறு வித்தியாசமாக ஒரு vlogs நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ ப்ளீஸ் டூ ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கைஸ். இதேமாதிரி நிறையா வீடியோ வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ தேங்க்யூ கைஸ், பாய்.